வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று நாம பார்க்க போறது பிரசவத்துக்கு பின் உடல் பருமனை மீட்டெடுக்கும் நுண்ணழுத்த சிகிச்சை. இப்போ குழந்தை பேர் நடந்த பிறகு பிரசவம் நடக்கும் தானே, அறுவை சிகிச்சையின் மூலியமா கூட பிரசவம் நடக்கும் தானே. அதுக்கடுத்து பெண்கள் உடல் பருமன் ஆயிடுது. அது மீட்டெடுத்து ரொம்ப சிரமப்படுறாங்க. வித்தியாசமாக காணப்படுவாங்க. உடல் பருமன் அவங்களோட மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இந்த மன அழுத்தத்தால் அவங்களுடைய எந்த வேலையும் சீராக நடை பெறாத சூழ்நிலை நடக்கும் தானே. சமுதாயத்தில் மன அழுத்தம் வந்துடுச்சுன்னா அதை மீட்டெடுக்க முடியாது. அது உள்ளுக்குள்ளவே நம்மை நாமே அழிச்சிடும். இந்த மன அழுத்தம், இந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வரணும். அதே மாதிரி இந்த உடல் பருமனிலிருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு நுண்ணழுத்த சிகிச்சை தினமும் ஒரு 30 நாள் செஞ்ச போதுங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒதுக்கணும். நேரம் கிடைக்கும் போது ஒதுக்குனா போதும். இதுதான் காலையில் எழுந்திரிச்சு செய்யணும், மாலை எழுந்திரிச்சு செய்யணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செஞ்சால் போதும். 30 நாட்களில் இந்த உடல் பருமன் சீராகும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். பார்க்கலாமா? இந்த உடல் பருமனுக்கு ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். பாலியல் சுரப்பின்னு ஒரு சுரப்பிகள் இருக்காங்க. அது பாதிக்கப்படுது அப்படின்றது தான் சொல்லப்படும். அந்த பாதிப்பினால தான் அந்த உடல் பருமன் வரும். அந்த பாதிப்பினால உடல்ல கொழுப்புகள் கூடும். கொழுப்புகள் கூடும்போது நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படும். அந்த பாலியல் சுரப்பு அது பாதிப்பு வரும்போது 2 பிரச்சனை வந்துடும். ஒன்று கொழுப்பு சேரும், இன்னொன்று நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அப்போ அந்த பாலியல் சுரப்பி சீர் பண்ணிட்டோம்னா கொழுப்பும் கரைஞ்சிடும், நரம்பு தளர்ச்சிந்து மீண்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதுக்கு தான் இந்த சிகிச்சை 30 நாள். எனக்காக, என் உடலுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, என் மன அழுத்தத்தை போக்குவதற்காக நான் எடுக்கின்ற 10 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தினமும் 10 நிமிடம் ஒதுக்கினா போதும், மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். நேராக போயிடலாமா நுண்ணழுத்த சிகிச்சைக்கு? இப்போ நான் இடது கை எடுத்துட்டேன். நல்லா தெரியுதுங்களா? இப்போது இடது கையினுடைய பெருவிரலுக்கு நேராக இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, மணிக்கட்டு பக்கம் வந்துட்டேன். இங்கே ஒரு பள்ளம் இருக்குங்களா, இதை விட்டுடுங்க. லேசாக ஒரு எலும்பு வரும். எலும்புக்கு அடுத்து ஒரு பள்ளம் இருக்கும். இங்கே சுட்டு வரல வச்சுக்கிட்டேன். இந்த மேடான பகுதிக்கு அடுத்து ஒரு சுட்டு வரல வச்சுட்டேன்னா, அதுக்கடுத்து நடுவரில் வச்சுட்டேன்னா, அதுக்கடுத்து மோதிர வரல வச்சுட்டேன். 3 வரல வச்சுக்கணும் பாருங்கள். இதுதான் பாயிண்ட். மீண்டும் பார்த்துக்க, இதுதான் புரியும். இந்த இடத்த மெதுவாக அழுத்தி விடுறோம் பாருங்கள். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிடம் அழுத்தி விடணும். நாமும் தேர்ந்தெடுக்க நேரத்தில் சரியா போச்சுங்களா? 2 நிமிஷம், 10 நிமிஷம், 2 நிமிஷம் போயிடுச்சு. அதுக்கடுத்து அப்படியே நேர் பின்னாடி போகிறோம் பாருங்க. இங்கே கிடையாது, இங்கே போயிட்டோமா? வச்சுட்டு இப்போது மோதிர விரல் அப்படியே ஆகிட்டோம். இந்த 2 விரலை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த சுட்டு வரல இந்த மணிக்கட்டு பக்கத்தில் தள்ளி வைக்கணும் பாருங்கள். 2த்துக்கு இடையில் 2 வரல கேப் கிடச்சிச்சு பாருங்க. இதை ஒரு 2 நிமிடம் அழுத்தி விடணும். இப்போ புரிஞ்சு போச்சிங்களா? மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பள்ளம், இந்த பள்ளத்துக்கு அடுத்து ஒரு மேடான எலும்பு இருக்கும். அதுக்கடுத்து 3 வரல வைக்கிறோம். 3 வரல வச்சுட்டு இது 2 நிமிடம் அழுத்துறோம். நேர் சுண்டு வரல் பக்கம் வரும். இதில் இந்த மோதிர வரல விட்டுட்டு மீது 2 வரல எடுத்துட்டோம். அது மறுபடியும் சுட்டு வரல இந்த மணிக்கட்டு ஓரமாக வச்சுக்கிறோம். சுண்டு வரல பக்கம் மணிக்கட்டு ஓரமாக வச்சுரும். வச்சுட்டு இது 2 நிமிடம் அழுத்துரும். சரியா வச்சுங்களா? அதே மாதிரி வலது கையில், இந்த கையில் 2 நிமிடம், இந்த கையில் 2 நிமிடம், வலது கையில் அதே மாதிரி 2 நிமிடம். அதாவது கட்டை வரல் சைடு பக்கம் 3 வரல், சுண்டு வரல் சைடு பக்கம் 2 வரல். 8 நிமிடம் ஆயிடுச்சிங்களா? இது நல்ல பயிற்சிங்க, தினமும் செய்யணுங்க. அதுக்கடுத்து ஒரு பயிற்சி இருக்குது, 2 நிமிட பயிற்சி. இப்போது இடது மற்றும் வலது கையினுடைய கை விரல்களை இடையில பிணைச்சிட்டேன். பிணைச்சாச்சா? இப்போது மெதுவாக விரல்களை விட்டுட்டு மேலும் கீழே உரசுறேன் பாருங்க. வேறு ஒன்றும் கிடையாது. 1 2 3 4 அப்படியே உள்ளே போயிட்டு வரணும். அது 5 6 7 8 9 10 இப்படி பண்ணக்கூடாது. விரலுக்குள்ளே பிணைச்சிட்டு விரலுக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிடம் தேய்க்கணும். உரசும் போது இந்த இடத்த எல்லா இடத்த கொஞ்சம் உஷ்ணம் வரும், வெப்பம் அதிகரிக்கும்.
இது ஒரு 2 நிமிடம் ஆச்சா, அது ஒரு 8, 2 எத்தனை ஆச்சுங்க? 10 நிமிஷம் ஆச்சுங்களா? அவ்வளோதாங்க. இதனால உடலில் உள்ள அனைத்து நாளமில்லா சுரப்பிகள் இயக்கம் பெறும். அப்ப அனைத்து நாளமில்லா சுரப்பிகள் இயக்கம் பெற்றாலே நரம்பு தளர்ச்சியிலிருந்து மீண்டு வந்துடலாம். நரம்பு தளர்ச்சியிலிருந்து மீண்டு வந்துட்டாலே அந்த பாலியல் சுரப்பின பிரச்சனைக்கு பார்த்தீங்களா, அந்த சுரப்பிகள் இயக்கம் சீராக வரும். அப்போ அந்த பாலியல் சுரப்பு இயக்கங்கள் சீராக வரும்போது நரம்பு தளர்ச்சியிலிருந்து மீண்டு வருவோம். நரம்பு தளர்ச்சியிலிருந்து மீண்டு வரும்போது உடலில் உள்ள கொழுப்புகள் கரையும். அப்போ உடலில் உள்ள கொழுப்புகள் கரையும் போது உடல் பழைய நிலைக்கு வந்துடும். இந்த எதிர்பாராமல் ஏற்பட்ட கொழுப்புகள் கரைஞ்சு போயிடும். உடல் கட்டுக்குள் வந்துடும். பழைய நிலைக்கு வந்துடும். அப்போ பழைய நிலைக்கு வரும்போது மனதின் நிலை மாற்றம் கிடைக்கும். மன அழுத்தம் நம்ம விட்டு விலகும். கவலை நம்ம விட்டு விலகும். சமுதாயத்தை நாம் எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலைக்கு நாம் மீண்டு வருவோம். கடைசியாக சொல்கிறேன் பாருங்களா, இளமை கூடும். இளமை கூடிட்டாலே போதுங்க. நம்முடைய வெற்றியின் ரகசியமே அதுதாங்க. இளமை ஏன் கூடுது தெரியுங்களா? உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக வந்துடுச்சுன்னா இளமை கூடும் தானே. இதை நாம தொடர்ந்து செய்வோம். உடல் நலத்தை மீட்டெடுப்போம். உடல் நலம் காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.